Hi children, welcome back to your chemistry class. In this, we are going to discuss a question. See this question, இதுல Raoult's law எது obey பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. So first we need to know what is Raoult's law. Raoult's law ன்றது என்னது? Partial pressure of a volatile liquid will be directly proportional to the mole fraction of it. Okay, according to Raoult's law, option A, C and D is correct. Okay, it obeys. But option B is wrong. Okay, what is wrong? Relative lowering of vapor pressure will be equal to mole fraction of solvent அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா Raoult's law, according to your Raoult's law, relative lowering of vapor pressure will be equal to mole fraction of solute. That is, mole fraction of A க்கு பதிலா என்ன கொடுத்திருக்கணும்? Mole fraction of B அப்படின்னு கொடுத்திருக்கணும். Right? So that is wrong in this. So option B is wrong. See this question, இதுல 90% pure KOH அவங்க எடுத்திருக்காங்க. அதோடைய மாஸ் எவ்வளவு தேவை? 100 ml 0.2 m HCl நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நம்மள கேட்டிருக்காங்க. ரைட்? So first நம்ம என்ன எழுதணும் அப்படினா we have to go for the equation. Right? We have to frame the equation. Right? I will frame the equation. See, this is your equation. In this, அவங்க நம்மள என்ன கொடுத்துட்டாங்க? KOH உம் HCl உம் என்ன ரேஷியோல இருக்கு? 1:1 ரேஷியோல இருக்கு. ரைட்டா? ஓகே, எவ்வளோ பியூர் KOH வேணும்னு நம்மள கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் தட்? See, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 90% பியூர் தான், பட் நம்ம 100% பியூர் கண்டுபிடிச்சிட்டு from that we can modify for 90%, right? So பியூர் KOH உடைய மாஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மாஸ் ஆஃப் பியூர் KOH வேணும்னா என்ன பண்ணணும்? It is a product of moles of KOH and molar mass. Molar mass of KOH கண்டுபிடிச்சிடலாம், பட் moles of KOH கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது, பிகாஸ் இங்க HCl உடைய மொலாரிட்டியும் அது எவ்வளவு ml தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. பட் there is no data for potassium hydroxide. பட் क्वेश्चनல என்ன கொடுத்துட்டாங்க? KOH உம் HCl உம் 1:1 ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு HCl தேவையோ அவ்வளவு KOH தானே. அப்ப எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் HCl யூட்டிலைஸ் பண்ணிருக்கோமோ அவ்வளவு மோல்ஸ் ஆஃப் KOH தான் யூட்டிலைஸ் ஆயிருக்கும். அப்ப மோல்ஸ் ஆஃப் HCl கால்குலேட் பண்ணலாமா? How will you calculate moles of HCl? See, moles of HCl calculate பண்ண ஃபார்முலா என்ன? Molarity into volume. Molarity is given as 0.2 into எவ்வளோ ml? 100 ml. That is, லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0.1 லிட்டர். ரைட்? அப்போ எவ்வளோ HCl தேவை? 0.02 தேவை இல்லையா? ஓகே, ஸோ தட் இஸ் மோல்ஸ் ஆஃப் HCl 0.02 தேவைனா மோல்ஸ் ஆஃப் KOH எவ்வளோதான் தேவை? 0.02. அண்ட் இப்போ pure KOH which is equal to, so நம்ம moles of HCl எவ்வளவு வேணும்னு பார்த்துட்டோம், 0.02. and KOH HCl 1:1 ரேஷியோல இருக்கப்போ HCl எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் KOH உம் தேவை. அப்ப HCl உடைய moles 0.02 னா KOH உடைய moles என்னது? 0.02. so molar mass of KOH we know that it is 56. right? அப்ப இத மல்டிப்ளை பண்ணா பியூர் KOH எவ்வளவு தேவை? 1.12. பட் நம்மள எதுக்கு கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க? 90% பியூருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? 1.12 divided by 90 into 100. By solving this, you will get approximately 1.35 grams, 1.3 grams வரும். ஸோ நியர்பை வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா, you will have 1.24 grams. Right? Your option A. So, see this question. இதுல நம்மள IUPAC name for the element with atomic number 114 என்னன்னு கேட்டிருக்காங்க. So 114ன்றப்ப 1 stands for un. நான் இப்ப அந்த டேபிளர் காலம் காமிச்சிருக்கேன். ரைட்? அந்த டேபிளர் காலம்ல 1 stands for un and the other 1 stands for un. 4 அப்படின்றப்போ quad. லாஸ்ட்ல என்ன ஆட் பண்ணனும்? You have to add a IUM. So un quadium. So your option C. Right? See this question, it is a statement type question. Statement type question answer பண்ணனும்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? கோல்ராஷ் லா அப்படின்றது இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட மோலார் கண்டக்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. So that statement is correct. And Kohlraasch law is applicable to both strong and weak electrolyte. It is applicable to strong and weak electrolyte. So both statement 1 and statement 2 both are correct. பார்த்துருவோம். Statement 1 and statement 2 both are correct. Option A. Right? Moving to the next question. This question is from the unit equilibrium. And one more thing, one more data. In the unit equilibrium, usually you will get 3 questions every year. Either it is JE or NEET. Right? Okay. So, in this question, you are asked to calculate pH. Right? நம்ம என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க? pH. ஒரு buffer solution உடைய pH calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. So,
நமக்கு தெரியும் pH plus POH which is equal to 14, right? Okay. And இங்க நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா POH கால்குலேட் பண்றதுக்கு தான் டேட்டா கொடுத்திருக்காங்க. பிகாஸ் பேசிக் பஃபர் PKB கொடுத்திருக்காங்க, right? PKB of ammonium hydroxide கொடுத்திருக்காங்க. So the formula is PKB. So we know pH plus POH which is equal to 14. அப்போ from here we can able to calculate pH. எப்படி pH which is equal to 14 minus POH. Okay. POH எப்படி calculate பண்ணலாம்? POH which is equal to PKB plus log of concentration of salt by base. இல்லையா? Okay. So PKB questionலயே நமக்கு கொடுத்துட்டாங்க 4.75 கொடுத்துட்டாங்க. So concentration of salt and concentration of base நம்ம calculate பண்ணோம். How will you calculate the concentration of salt and base? So இதுல நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது pH. So ஃபார்முலா என்னது? pH plus POH which is equal to 14, right? அப்ப pH கால்குலேட் பண்ணா 14 minus POH, right? Okay. So POH க்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க? நமக்கு பேசிக் பஃபர்னு சொல்லிட்டாங்க. அப்ப PKB கொடுத்திருக்காங்க. So பேசிக் பஃபரை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன? POH which is equal to PKB plus log of concentration of salt by base. இதுல எது salt நமக்கு? அம்மோனியம் குளோரைடு is your salt. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான் நம்மளுடைய பேஸ். அதோட கான்சென்ட்ரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணனுமா? கான்சென்ட்ரேஷன் கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்ன? வால்யூம் இன்டு கான்சென்ட்ரேஷன். அம்மோனியம் குளோரைடு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 50 ml இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட கான்சென்ட்ரேஷன் என்ன? 0.1. அப்ப 50 into 0.1 போட்டு divided by 1000 போடணும். ஏன் லிட்டர்ஸ் மில்லி லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணா 0.05 into 0.1 which will be 0.0005. That is 5 into 10 to the power minus 8 கூட எழுதிக்கலாம். பேஸ்க்கு என்னது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடா? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு இருக்கு? 0.1 concentration. 100 ml in liters will be 0.1. 0.1 into 0.1 0.001, right? So இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? PKB என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4.75, right? அப்போ POH will be equal to PKB is given as 4.75 plus log of salt என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 0.0005 divided by 0.01, right? அப்போ நமக்கு என்ன வரும்? log of 0.5 which is the value போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா POH will be equal to 4.45 னு வரும், right? So 4.45 நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லி ஈக்குவேஷன்ல கேட்டிருக்காங்க? pH calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. pH which is equal to 14 minus POH. So POH என்னன்னு calculate பண்ணிருக்கோம்? 4.45. Hence your answer is going to be 9.55. That is your option C, right? See this question. இதுல எது கரெக்ட் இல்லன்னு கேட்டிருக்காங்க? regarding your glycinate. Glycinate ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? We know that CH2 one side la namakku enna irukum? NH2 and the other side will have COO minus. idhula oxygen oru donor, nitrogen ku mela irukka lone pair oru donor. Appo it is a bidentate ligand. This statement is correct. According to your spectrochemical series, it is weaker ligand. Enadhu nammaloda glycinate is weaker ligand than amine. That is also correct statement, right? Idala geometrical isomerism form பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தானே? That is of type என்னது? MAB twice. Because ஒரு சைடுல ஆக்சிஜன் டோனாரு, ஒரு சைடுல நைட்ரஜன் டோனாரு. அப்போ cis trans form பண்ண முடியும் தானே? அப்போ it is a square planar complex. It will form cis and trans isomer. Hence this statement is also correct. Geometrical isomerism na cis trans isomer. So this statement is also correct. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி. அதுல என்ன தப்புன்னு பாத்துருவோம். So it forms a chelate ligand with the central atom with the giving 6-membered ring னு சொல்லிருக்காங்க. It will form only 5-membered ring. அப்போ the statement is wrong one. It is a wrong one. It forms only glycinate forms only 5-membered rings with your central atom. See this question. In this you are given with two half cell reaction. ரெண்டு half cell reaction கொடுத்துட்டாங்க. ரெண்டோட E0 வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, right? Standard reduction potential of both chromium and chlorine is given. Okay. So நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைக்ரோமேட் அயான் Cl2 oxidize பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So we have to calculate E0 value, right? So E0 value calculate பண்றதுக்கு ஃபார்முலா என்ன? E cell which is equal to either E right minus E left or என்ன சொல்லலாம்? cathode minus anode. Which is your cathode? So chlorine is your cathode. Chlorine என்ன இருந்தது? 1.33 and chromium will be your anode 1.36. Hence 0.03 volt வரப்போகுது. If E0 value is negative, then it is a non-spontaneous one.
ஸோ அதால என்ன பண்ண முடியாது, அப்போ லிபரேட் பண்ண முடியாது. ஹென்ஸ் யுவர் ஆப்ஷன் B, it won't oxidize, right? See this question, children. It is a statement equation. Okay, we are given with two statements. ஒரு statementல first statementல என்ன சொல்லிருக்காங்க, mononitrophenol more acidic இருக்கு comparing with normal phenols னு சொல்லிருக்காங்க. As we all know that in NO2 group என்னது, it is a electron withdrawing group. electron withdraw பண்ணுச்சுனா phenoxide ion stability என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். phenoxide ion stability இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனா obviously அதோட acidityயும் இன்க்ரீஸ் ஆயிடும், ரைட்? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 என்னது, கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க, மெட்டானைட்ரோஃபீனால் is less acidic than paranitrophenol சொல்லிருக்காங்க. we all know that நமக்கு எப்படி இருக்கும் அதோடைய ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி, ஆர்த்தோநைட்ரோஃபீனால் will have greater then paranitro, after that you will have metanitro, and you will have least will be for phenol, right? Okay, so upper statement 2 என்னது, it is correct, right? Orthonitrophenol acidity will be more, compare ortho and para will have more acidic than meta due to the electron withdrawing groups. அப்போ statement 1 correct, statement 2 correct, right? We are given with some options. என்னது, first statement first option என்ன கொடுத்திருக்காங்க, both the statements are correct ன்னு கொடுத்திருக்காங்க. Statement 1 and 2 are correct, right? So your option is going to be A, right? Again we got a statement equation. So இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. But see those two statements, primary aliphatic amines react with nitrous acid at a low temperature will produce N2 ன்னு கொடுத்திருக்காங்க, and primary aromatic amines will react with nitrous acid at a high temperature ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். என்னது, primary aliphatic amines நமக்கு வந்து நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் டயசோனியம் சால்ட். அது ஃபர்தரா டீகம்போஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்கஹால்ல இருந்து நமக்கு என்ன ரிலீஸ் ஆக போகுது, N2 ரிலீஸ் ஆக போகுது. It occurs only at a low temperature, only in the case of primary aliphatic amines. So statement 1 is correct. Statement 2ல என்ன கொடுத்திருக்காங்க, primary aromatic amines. Primary aromatic amines-உம் நம்மளோட நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனா டயசோனியம் சால்ட் corresponding to phenols, by that it will release N2 gas. It occurs only at a high temperature. So both the statements are correct, right? So your option is going to be D option. Both the statements are correct, right? See this question, children. In this we are asked to predict which will have minimum lone pair repulsion னு கேட்டிருக்காங்க. எதுல lone pair repulsion மினிமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் லோன் பேரும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருந்துச்சுன்னா அதுல எப்படி இருக்கும், ரிப்பல்ஷன் ரொம்ப மினிமமா இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ H2Sல நமக்கு எப்படி இருக்க போகுது, சல்ஃபர் will have a lone pair, will have a lone pair. இங்க lone pair at nearest distance, right? Similarly oxygen, because oxygen and sulfur both are in the same family, right? ClF3லயும் நமக்கு lone pair repulsion maximum இருக்கும். But in HCF4ல we will have octahedral shape இல்லையா? So octahedral shapeல we will have two lone pairs will be separated at an angle of 180 degree. So இப்போ இது ரெண்டு எவ்வளவு டிகிரி செப்பரேட் ஆயிருக்கு, 180 டிகிரி. அதே சல்ஃபர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தது, சல்ஃபர்லயும் ஆக்சிஜனையும் it was almost near, right? It will be at an angle of 20 or 30 degree. So இப்போ இதுல ரிப்பல்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். இதுல H2S, H2O and ClF3. But in HCF4 it is separated at an angle of 180. So it will have minimum repulsion and your option is going to be B. இதே equation நம்மள statement equation ஆவும் கேட்கலாம். எப்படி statement equation கேட்கலாம், HCF4ல lone pair repulsion ரொம்ப கம்மியா இருக்கு. And statement 2 என்ன கேட்கலாம், HCF4 உடைய ஸ்ட்ரக்சர் வந்து octahedral structure, it has 4 bond pairs and 2 lone pairs அப்படின்னு கேட்டாங்கன்னா so statement 1 and statement 2 is going to be correct, right? Thank you for watching. Keep watching and keep learning. Thank you. All the best.